அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 49 பாசுரங்கள் ஆழ்வார் கிருபையில் அனுபவித்தோம். இன்றைக்கி 51 50வது பாசுரத்தில் இதர விஷயங்களில், அதாவது பகவத் விஷயத்தை தவிர இதர விஷயங்களில் ஆசையை அகற்றி அவனை அடைந்தால் அவனை எளிதில் காணலாம் என்கிறார் பொய்கை ஆழ்வார். அரிய புலன் ஐந்தடக்கி ஆய்மலர் கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரியனாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிப்பால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது. அரிய புலன் ஐந்தடக்கி ஆய்மலர் கொண்டு, ஆய்மலர்னு ஆராய்ந்து எடுத்த மலர்கள், அதை கொண்டு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கில் பெரியவனாய் மாற்றாது வீற்றிருந்த மாவலிப்பால் வன்கை நீர் ஏற்றானை காண்பது எளிது. அடக்க முடியாத இந்திரியங்களை அடக்க வேண்டும். அவனுக்கான நல்ல மலர்களை ஆய்ந்து கையில் கொண்டு தூமலர் தூவித் தொழுது அன்புமிக்க வழியாலே அவனை தொழ வேண்டும். செல்வத்திலும் கொடையிலும் பெரியவனாய் கொடுப்பதில் மாறுபாடில்லாமல் விளங்கிய வள்ளலான மகாபலியிடம் உதாரமான தனது திருக்கையிலே நீரேற்று, பரம உதாரன் பெருமாள், வள்ளலே மதுசூதனான்னு நம்மாழ்வார் தெரிவித்தபடி வள்ளல் இவன். அவன் போய் அங்கே தனது திருக்கையிலே நீரேற்று இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை காண்பது எளிது. இஃப் ஒன்லி அடக்க முடியாத இந்திரியங்களை அடக்கி அவனுக்கான நல்ல மலர்களை கொய்து ஆய்ந்து கையில் கொண்டு அன்புமிக்க வழியாலே அவனை தொழுதால் இப்பெருமானை காண்பது எளிது. எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிந்தொழியும் செவ்வே, களியில் பொருந்தாது அவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமம் என். இனிதாக திருநாமத்தை ஓதிய பிரகலாதனை காப்பாற்றிய எம் சிங்கப்பிரானுடைய திருநாமத்தை என் உள்ளமே நினைப்பாய். என் மனமே, பெருமானுடைய திருவடிகள் ரெண்டையும் எளிதாக காண்பதற்கு நீ தெளிவு பெற்றால் அவனும் நன்றாக சந்தோஷப்படுவான், உகப்பான். நீ எளிதாக காண்பதற்கு முதல்ல உனக்கு தெளியணும். அதுக்கு இதர விஷயங்களிலிருந்து ஆசையை அகற்றி அவனை தியானித்து தூமலர் தூவி தொழ வேண்டும், போன பாசுரத்தில் தெரிவித்தபடி. அப்படி நீ தெளிவு பெற்றால் அவன் நன்றாக உகப்பான். தம்மை உகப்பாரை தாம் உகப்பார், ஆண்டாள் சொன்னபடி. கர்வத்தாலே பகைமை கொண்ட இரண்யனை போரில் முடிப்பதற்காக நரசிங்கனான வந்தவனின் திருநாமத்தை நினைப்பாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என் உள்ளம் தெளிந்தொழியும் செவ்வே, களியில் பொருந்தாது அவனை பொருளுற்று அறியாயிருந்தான் திருநாமம் என். கர்வத்தாலே பகைமை கொண்ட இரணியனை, பொருந்தாதவன்னா பகைவன், பொருளுற்றுனா போர் செய்ய ஒருப்பட்டு, அந்த இரண்யனை போரில் முடிப்பதற்காக நரசிங்கனாக வந்தவனின் திருநாமத்தை நீ நினை. அந்த நரசிம்மன் திருநாமத்தை நினைத்தால் போரும். இனிதாக திருநாமத்தை ஓதிய பிரகலாதனை காப்பாற்றிய சிங்கப்பிரானுடைய திருநாமத்தை என் உள்ளமே நினைப்பாயாக என்று தன் உள்ளத்துக்கு அறிவுறுத்துகிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.